சத்குரு அவர்கள் தன்னோட மகளுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஏன் மற்ற பெண்களுக்கெல்லாம் சன்னியாசம் கொடுக்கறாரு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கு. இந்த நியூஸை பார்த்த உடனே நான் எதிர்ச்சியா பார்த்தா வேற ஒரு தம்ப்நெயில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுல என்ன இருந்துச்சுன்னா, சத்குரு என் மகளுக்கு சன்னியாசம் தர மறுத்தார் அப்படின்னு இருந்துச்சு. அதனால அந்த வீடியோ தேடி போய் பார்த்தேன். அதுல என்ன இருந்துச்சுன்னா, உங்க பொண்ணு சன்னியாசம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற, ஆனா அவளுக்கு சன்னியாசம் சரிப்பட்டு வராது, அவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். யார் தொடுத்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பி இருந்துச்சோ அதே நபர் 2016லயும் இதே மாதிரி ஒரு வழக்கை தொடுத்திருந்தாரு. அதை விசாரிச்ச உயர்நீதிமன்றமும் அங்க இருக்கக்கூடிய பிரம்மச்சாரணிகள் சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் இருக்காங்க அப்படின்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிருச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி பல வருஷத்துக்கு முன்னாடியே சத்குரு என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட வெறும் 200 தான் இருக்கிறாங்க, நான் எல்லாருக்கும் சன்னியாசம் 2 கோடி மக்கள் இருக்காங்க நம்ம கிட்ட, நான் எல்லாருக்கும் சன்னியாசம் கொடுக்கல, வெறும் 200 பேருக்கு தான், அது நான் கொடுக்கல, அவர் அது இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால கொடுத்தேன் நான். வர்றவங்க போறவங்க எல்லாம் கேட்டா கொடுக்க அது ஒன்றும் பூந்தி இல்லைங்க. யார் ஒருத்தவங்க அவங்க உயிருக்கு மேல அதை முக்கியமா பாக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வழங்கப்படுது.